குட் மார்னிங். நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார். யோசுவா பயந்து போய் இருந்தபோது ஆண்டவர் திடப்படுத்தினார். இன்றைக்கு நீங்கள் கூட நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போங்க. உங்களோடு கூட கர்த்தர் வருவார். எலியேசர் அப்படி தான் அவர் போகிற இடத்திற்கு ஜெபம் பண்ணிட்டு போனார். தன்னுடைய எஜமானுக்கு பெண் பார்க்க போன போது அவர் ஜெபத்தோடு கூட போனார். காரியம் வெற்றிகரமாக முடிந்தது. அதே போல் நீங்கள் போகிற பொழுதெல்லாம் ஆண்டவரை நீங்கள் நினைத்து கொண்டு போங்க. ஆண்டவர் உங்களுடைய பாதைகளை எல்லாம் செவ்வாய்ப்படுத்துவார். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியாகவே அந்த காரியங்கள் இருக்கிற தடைகளை எல்லாம் ஆண்டவர் விலக்கிடுவார். தாவீது அப்படி தான் போகிற பொழுதெல்லாம் ஆண்டவர் அப்படியே நினச்சிக்கிட்டே அவர் துதிச்சுக்கிட்டே இருந்ததுனால அவர் யுத்தம் பண்ணுகிற இடத்துல போன போது கூட எல்லாவற்றிலும் ஜெயத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார். அதே போல் நீங்கள் நம்பிக்கையோடு கூட போங்க. எந்த காரியத்துக்கு நீங்கள் போகிறீங்களோ அந்த காரியத்தில் நீங்கள் நம்பிக்கையாக இருங்க. ஆண்டவர் செய்வார் என்று சொல்லி நம்புங்க. கர்த்தர் நிச்சயமாக நீங்கள் போகிற காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் முடிப்பார். இன்றைக்கி நீங்கள் எந்த காரியத்தை செய்யணும்னு நினச்சிருக்கிறீங்களோ ஆண்டவர் அதை உங்களுக்கு வாய்க்க செய்வார். அவர் காரியத்தை வாய்க்க செய்கிற தேவன், தடைகளை உடைக்கிறவர் அவர். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்ய நினைக்கிற காரியத்தில் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கான ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். யோசுவாவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியாகவே யோசுவா எல்லாவற்றிலும் ஜெயம் எடுத்தார். போகிற இடத்தில் எல்லாவற்றிலும் வெற்றியை கண்டார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட கர்த்தர் நீங்கள் போகிற காரியத்தை ஜெயமாய் முடிப்பார். ஹாவ் அ நைஸ் டே. ஜீசஸ் லவ்ஸ் யூ.